வணக்கம். புதுவையில் இளைஞர்கள் தொழில் துவங்க வங்கிகள் கடன் வழங்க வேண்டும் என்று இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு கருத்தரங்கில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சார்பில் தனியார் ஹோட்டலில் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை கிளை தலைவர் அமர்நாத் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் தொழில்துறை செயலர் சந்திரகர் பருத்தி, துணைத் தலைவர் சையத் சாஜா அலி ஆகியோர் முன்னிலை வகித்திட சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசுகையில், புதுவையில் தொழில் வளர்ச்சி, பொருளாதார நிலை, அதனை எப்படி சமாளிப்பது என்று இவர்கள் அறிவர். மேலும் இந்தியாவில் புதுவை சிறந்த மாநிலமாக திகழ்கிறது. ஆனால் படித்து முடித்த அனைவருக்கும் அரசு வேலை வழங்க முடியாது. எனவே சிறு, நடுத்தர, பெரிய நிறுவனங்கள் தொழில் துவங்குவதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாங்கிக் கொடுக்க முடியும். மேலும் புதுவையில் நல்ல குடிநீர், சாலை வசதி, தடையில்லா மின்சாரம் கிடைக்கிறது. எனவே இங்கு தொழில் துவங்க முன்வர வேண்டும். வங்கிகளும் தாராளமாக கடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்டும் சலுகைகள் நீட்டிக்கப்படாததால் புதுவையிலிருந்து பல நிறுவனங்கள் வெளியேறிவிட்டன. எனவே இங்கு இருக்கும் வசதிகளை வைத்து தொழிற்துறையினரும் படித்த இளைஞர்களும் நிரந்தர தொழில் துவங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு கடன் வழங்க வங்கிகள் முன்வர வேண்டும் என்றார். தொடர்ந்து புதுவையில் தனிநபர் வருமானம் அதிகம் என்றும் தொழில் மற்றும் சுற்றுலா அதிக அளவில் வளர்ச்சி அடையும் போது இம்மாநிலத்தின் வளர்ச்சியும் அதிக அளவில் இருக்கும் என்று பேசினார். மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் மனைவி உடல்நலக் குறைவால் மரணமடைந்த நிலையில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் பலரும் நேரில் திரண்டு நாராயணசாமிக்கு ஆறுதல் கூறினர். மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் மனைவி கலைச்செல்வி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுவையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கி ஜிப்மரில் சிகிச்சை பெற்ற நிலையில் கடந்த 17ஆம் தேதி செவ்வாயன்று டெல்லி வீட்டில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார். அதனையடுத்து உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் உயிரிழந்தார். மனைவியின் பிரிவால் அதிர்ச்சியும் சோகமும் ஆட்கொண்ட மத்திய அமைச்சர் நாராயணசாமியை தகவல் அறிந்து நேரில் சென்று சந்தித்த காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் அவருக்கு ஆறுதல் கூறினர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் உள்ளிட்டோர் நாராயணசாமியின் மனைவியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் குலாம் நபி ஆசாத், அர்ஜுன் சுக்லா, முகில்வாசன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், முல்லைப்பள்ளி ராமச்சந்திரன் உள்ளிட்ட மத்திய இணை அமைச்சர்கள், தயாநிதி மாறன் மற்றும் திரளான காங்கிரசாரும் அரசியல் பிரமுகர்களும் நேரில் திரண்டு மத்திய அமைச்சர் நாராயணசாமிக்கு ஆறுதல் கூறினர். இந்நிலையில் மத்திய அமைச்சரின் மனைவி கலைச்செல்வியின் உடல் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கும் பின்னர் புதுவைக்கும் கொண்டுவரப்பட்டு எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த காங்கிரஸ் மற்றும் அனைத்து கட்சியினரும் அவரது வீட்டின் முன்பு திரண்டுள்ள நிலையில் அவரது இறுதிச் சடங்கு நாளை 21ஆம் தேதி காலை நடைபெறுகிறது. இதற்கிடையே மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் மனைவி கலைச்செல்வி மறைவிற்கு புதுவை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் இரங்கல் தெரிவித்து கூறுகையில், மத்திய அமைச்சர் நாராயணசாமிக்கு பக்கபலமாக அவரது குடும்ப வாழ்விலும் பொது வாழ்விலும் தலைசிறந்த வாழ்க்கை துணைவியாக இருந்த கலைச்செல்வி அம்மையாரின் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக கூறினார். மிகவும் எளிமையானவரும் ஆடம்பரம் இன்றி அனைவரிடத்திலும் அன்புடன் பழகும் அன்னையாரை இழந்து வாடும் மத்திய அமைச்சர் நாராயணசாமி மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்னையின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் கூறினார். புதுவை அனைத்து கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் சாகுபடி செய்யப்பட்டுள்ள கரும்புகளை மாற்று ஆலைக்கு அனுப்ப தடையில்லா சான்று வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் அனைத்து கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் சங்க நிர்வாகி செந்தில்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் தீபக்குமாரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த ஆண்டு அரவை பருவத்திற்கு வெட்டி அனுப்பிய கரும்பிற்கு உண்டான பட்டுவாடா தொகை வழங்காததாலும், வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய பயிர்க்கடன் உள்ளிட்டவைகளை செலுத்தாததாலும் விவசாயிகள் கடன்களுக்கான அபராத வட்டி, கூடுதல் வட்டி செலுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே விவசாயிகளின் நலன் கருதியும் இந்த ஆண்டு அரவை பணி துவங்காததாலும் தற்போது பயிரிடப்பட்டுள்ள கரும்புகளை அருகாமையில் உள்ள மற்ற சர்க்கரை ஆலைகளுக்கு அனுப்ப தடையில்லா சான்றிதழ் வழங்க கோரி ஆளுநர், முதல்வர், வேளாண் அமைச்சர், வேளாண் இயக்குநர் ஆகியோருக்கும் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கரும்பு பயிர்கள் சாகுபடி காலம் தாண்டி முதிர்ந்து பயிராகவே இருந்து தக்கையாக மாறி விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எனவே கரும்பு விவசாயிகளின் நலன் கருதி அவர்களுக்கு மேலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க அறுவடை பருவம் கடந்த 60,000 டன் கரும்புகளையாவது மாற்று சர்க்கரை ஆலைகளுக்கு அனுப்ப போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் உடனடியாக முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி கரும்பிற்கு விலை நிர்ணயம் செய்வதோடு விவசாயிகளிடம் பிடித்தம் செய்த வங்கிக் கடனை உடனடியாக வங்கிகளுக்கு வட்டியுடன் சேர்த்து அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தனர்.
புதுவையில் அதிகாரிகள் மாற்றம் குறித்து தலைமைச் செயலருடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தியதால் அதற்கான அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் என்று தெரிகிறது. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமைச் செயலர் சேட்டன் சாங்கியுடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனையில் புதுவை அரசு துறை இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இடமாற்றம் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இவர்களின் இந்த ஆலோசனையை தொடர்ந்து இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரிகள் இடமாற்றம் குறித்த அறிவிப்பு ஆளுநரின் ஒப்புதலுடன் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் சட்டசபை செயலர் பணியிடத்தை நிரப்புவது குறித்து ஆலோசித்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் இம்மாத கடைசி வாரத்தில் சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடரை நடத்த அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுவையில் மணல் தட்டுப்பாட்டிற்கு ஒரு நிரந்தர தீர்வை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், புதுவையில் கட்டுமான பொருட்களின் மூலப்பொருளான மணல் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு ஒரு லாரி மணல் 28,000 ரூபாய் வரை விற்கப்படுவதால் கட்டிட தொழில் பெருமளவில் பாதித்து கட்டிட தொழிலாளர்கள் மிகுந்த பாதிப்பிற்கும் வேதனைக்கும் உள்ளாகியுள்ளனர். மேலும் கட்டுமான தொழிலை நம்பியிருக்கின்ற ஏனைய கட்டுமான பொருட்களின் விற்பனையாளர்கள், கட்டுமான தொழில் நிறுவனங்கள், ஏழை எளிய நடுத்தர மக்கள், கடன் வாங்கி வீடு கட்டுபவர்கள் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ள நிலையில் மாட்டு வண்டியில் மணல் ஏற்றி வந்து பிழைப்பு நடத்தும் விவசாய மாட்டு வண்டி தொழிலாளர்களையும் வருவாய்த்துறையினர் கைது செய்து வண்டிகளை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கின்றனர். எனவே இந்நிலையில் கட்டுமான பணிக்கு தேவையான மணலை எங்கிருந்து எடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், இத்தகைய சூழலில் மணல் ஏற்றி வரும் விவசாயிகளை கைது செய்வது கண்டனத்திற்குரியது. எனவே புதுவை அரசு போதுமான மணல் குவாரிகளை கண்டு ஆராய்ந்து தேவையான மணலை பெறுவதற்கு போர்க்கால அடிப்படையில் ஆவண செய்ய வேண்டும் மற்றும் தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதுவை அரசிற்கு தமிழக பகுதியில் மணல் குவாரி அமைப்பதற்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரு மாநில அரசுகளின் புரிதல் ஒப்பந்தம் மூலமாக மணல் தட்டுப்பாட்டிற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து கூறினார். டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிராமிய நடன போட்டியில் முதல் பரிசு வென்று சாதனை படைத்த காரைக்கால் மாணவிகள் கல்வித்துறை இயக்குநர் வல்லவனிடம் வாழ்த்து பெற்றனர். புதுடெல்லியில் தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி குமரப்பருவ கல்வி திட்டத்தின் கீழ் அகில இந்திய அளவிலான கிராமிய நடன போட்டி நடைபெற்றது. இதில் காரைக்கால் ஊழியப்பத்து அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவிகள் பங்கு பெற்று முதல் பரிசினை வென்றனர். வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவிகள் நித்யஸ்ரீ, அபர்ணா, கார்த்திகா, திவ்யபிரியா, ரம்யா மற்றும் சங்கீதா ஆகியோர் திட்ட அமைப்பினர் நாகப்பன் மற்றும் நடன ஆசிரியர்களுடன் கல்வித்துறை இயக்குநர் வல்லவனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு இயக்குநர் வல்லவன் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். புதுவை லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த டெங்கு விழிப்புணர்வு பேரணியில் திரளான மாணவிகள் பங்கேற்று மக்களிடையே டெங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் அனைவருக்கும் கல்வி இயக்கம், லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி பள்ளி துணை முதல்வர் பெருமாள் தலைமையில் சுகாதார மைய மருத்துவர் துரைராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. பள்ளியில் இருந்து புறப்பட்ட பேரணியில் திரளான மாணவிகள் பங்கேற்று டெங்கு விழிப்புணர்வு பற்றிய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கியும் பொதுமக்களிடையே டெங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை கோரிமேடு காவல் நிலையத்தில் நடந்த போலீசார் பொதுமக்கள் கூட்டத்தில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் நல்லுறவு ஏற்பட்டாலே ரவுடிகள் உருவாக மாட்டார்கள் என்று எஸ்பி பைரவசாமி பேசினார். புதுவை கோரிமேடு காவல் நிலையத்தில் போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் தெற்கு சரக எஸ்பி பைரவசாமி தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் ரகுநாயகம், அங்கப்பன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. சப் இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், வல்சராஜ் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பங்கேற்ற கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பொதுமக்கள் பேசியபோது, ஆலங்குப்பம் பகுதியில் போலீஸ் பூத் அமைக்க வேண்டும், தட்டாஞ்சாவடி பகுதிகளில் காலை நேரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேண்டும், போக்குவரத்து போலீஸை எதிர்பார்க்காமல் காவல் நிலைய போலீசார் 2 மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் சில மாதங்களாக ரவுடிகள் நடமாட்டம் இல்லாத அளவிற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதை பாராட்டுவதாக கருத்து தெரிவித்தனர். இதனையடுத்து எஸ்பி பைரவசாமி பேசுகையில், பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் நல்லுறவு ஏற்பட்டாலே ரவுடிகள் உருவாக மாட்டார்கள் மற்றும் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்டுபிடித்து விடலாம் என்றும், ஏதாவது சம்பவம் நடந்து அதற்கு புகார் கொடுத்தால் போலீசார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள், அதற்குள் பொதுமக்கள் அவசரப்படக்கூடாது என்றார். மேலும் ஆலங்குப்பத்தில் போலீஸ் பூத் அமைக்க டிஜிபி ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், அதுவரை அங்கு போலீசார் ரோந்து பணியில் இருப்பார்கள், எனவே சந்தேகப்படும்படியான மர்ம நபர்கள் சுற்றினால் உடனே போலீசாருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று பேசினார். புதுவை பிப்டிக் ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை பிப்டிக் ஊழியர் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் தினக்கூலி ஊழியர்களுக்கு 5ஆம் தேதிக்குள் மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டும். 8 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி ஏசிபி எம்ஏசிபியினை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்டிக் தலைமை அலுவலகம் எதிரில் சங்க தலைவர் வீர இளங்கோவன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன், நமச்சிவாயம், தலைவர் சீதாராமன், பொதுச் செயலாளர் பிரேமதாசன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் பொருளாளர் கார்த்திகேயன் நன்றி கூறிய போராட்டத்தில் திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வந்துள்ள பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆன்னி லெஸ்கெட் மரியாதை நிமித்தமாக கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து உரையாடினார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பவுண்டேஷன் தி பிரான்ஸ் கன்சல்டன்ட் ஆன்னி லெஸ்காட் புதுவையில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட கடற்பகுதிகளை பார்வையிடவும், புதுவையில் கலை மற்றும் பண்பாடுகளை அறிந்து கொள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தை பார்வையிடவும் புதுவை வந்துள்ளார். புதுவை வந்த அவர் மரியாதை நிமித்தமாக கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து சிறிது நேரம் உரையாடினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.